அலைக்கடலில் காதல் கொண்டேன் கண் விழித்தேன் அவள். ஸோ இந்த மாதிரி வாய்ஸில் நான் பாட்டு எழுதி போட்டேன்னா நீங்கள் இல்லை கழுதையே கேஸ் போடும். அதனால நான் என்ன பண்ணேன்னா சுனோன்னு ஒரு ஏஐ இருந்தது. அந்த ஏஐயில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி பாட்டு வேணும், அது இந்த மாதிரி லிரிக்ஸ்க்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும், இந்த மாதிரி ட்ரம்ஸ் வேணும், கிட்டார் வேணும்னு சொல்லி நான் கிட்ட சொன்னேன். அது என்ன பண்ணுச்சுன்னா கொஞ்சம் பொறு மிஷின் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாட்டு கொடுத்ததுங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நான் எழுதின பாட்டானே தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா நானே பாட்டு பாடி அதில் லோட் பண்ணி விட்டேன். அது பார்த்துட்டு நான் காலேஜ் போக முடியாது, அதனால நீயே டெலிட் பண்ணிவிடு, நீ வேறு எதாவது பண்ணு அப்படின்னது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா சரி நான் லிரிக்ஸ் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு லிரிக்ஸ் கொடுத்து நானே எழுதி எழுத்து பேரோடு எழுதி அதில் லோட் பண்ணேன். சூப்பராக பாடிடுச்சு. அந்த பாட்டு தான் இது. கேட்குறீங்களா? சிரிப்பே என்னை கட்டும் கயராக ஆனாதே, உன் வெக்கமே என்னை பிரமையில் ஆழ்த்துதே. என் பார்த்தேன் உன்னை நான் மறப்பேனா அந்த நாளை நான். அந்த கண்ணும் ஒரு காந்தமோ, என்னை அது மயக்கம் ஒரு பானமோ. உன் சிரிப்பே என்னை கட்டும் கயராக ஆனாதே, உன் வெக்கமே என்னை பிரமையில் ஆழ்த்துதே. என் மதி மயங்கிய அந்த தருணம், நான் மறந்த மூச்சும் நினைவில் வரணும். உன்னை நான் பார்த்த கடந்த நொடியும் மறக்காத கனவு போல மனதில் பதியும். உறவாக கொள்ள மனமும் துடிக்க முடியாத நிலையில் பணமும் தடுக்க. வாழ்வில் கிடைக்குமோ ஒரு நொடியும், தலை வைக்க கிடைக்குமோ உன்மடியும். உன் சிரிப்பே என்னை கட்டும் கயராக ஆனாதே, உன் வெக்கமே என்னை பிரமையில் ஆழ்த்துதே. மனம் ஏங்குதே உன் அருகில் இருக்க, நினைவெங்கே உன் மனதினில் இருக்க. உன் கடை கண் பார்வையிலே என் உயிர் தேனுருகையிலே தவம் கிடந்தேனே உன் முகத்தினை காண. வரம் கிடைக்குமோ உன்னுடன் வாழ, வேதனை தான் தீராதோ உன் விரலிடைதான் சேர்ந்தாலே. என் பற்றும் வீட்டிக்கார வட்டியாய் போல ஏறுது மலையின் உயரம் மேல. உன் சிரிப்பே என்னை கட்டும் கயராக ஆனாதே, உன் வெக்கமே என்னை பிரமையில் ஆழ்த்துதே. ஓ அன்பே என் அன்பே.
எப்படி இருந்தது பாட்டு கேட்டிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம்னா புதுசாக பாட்டு ட்ரை பண்ணலாம். நீங்கள் எழுதி கொடுத்த லிரிக்ஸ்க்கும் அது பாட சொல்லலாம். இல்லைனா அதுவே லிரிக்ஸ் எழுதி அதுவே பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணி அதுவே மேலா ஃபீமேலாக டிசைட் பண்ணி நீங்கள் அதுவே ப்ராம்ப்ட் எடுத்துக்கிட்டு பாட்டு பாட சொன்னால் அதுவே பாடும். நீங்கள் வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். அந்த மாதிரி கூட ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஏஐ நான் பார்த்தேன். அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்க்கல. அது என்னன்னா, நான் பாட்டு பாடினா அதுவே ஆட்டோ டியூன் பண்ணி கொடுத்துரும். என் பிச்சு சரி இல்லைன்னா அந்த பிச்சை கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். பிச்சை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டுன்னா அந்த பாட்டை கொண்டு போய் லோட் பண்ணிட்டுனா அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு கொடுத்துரும். சும்மா நல்லா இருந்துச்சு அது. அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் என்ன, எனக்கு டியூன் மட்டும் பண்ண தெரியல. ஆனால் காப்படிச்சு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால டியூனும் தெரிஞ்சு உங்களுக்கு லிரிக்ஸும் தெரிஞ்சு உங்கள் வாய்ஸ் மட்டும் நல்லா இல்லைன்னா அது கூட ஒரு ஆப் இருக்குது. அந்த ஏஐ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாட்டு பக்காவாக ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி வரும். ஸோ இந்த மாதிரி புதுசாக ஏஐ எக்ஸ்ப்ளோர் பண்ணி எனக்கும் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பாட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் போடுங்க. பாய்.